வந்தாச்சு, அரசியல் சதுரங்கத்துக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த 50 நோட்ஸ் சைலோஃபோன் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்கல்ல, மறுபடியும் அதே ப்ரைஸ் தான். ஒரு 4 to 5 டேஸ்க்கு 399க்கு கொடுக்குறோம். அகெயின் ஸ்க்ரூ கார், ரொம்ப ஒர்த்தியான இந்த 2 ப்ராடக்ட் கிட்ஸ் பெஸ்ட்டில் ரீஸ்டாக் ஆகிருக்கு. இது வாங்கி ஒரு 10 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்க போகுது. அந்தளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட். 399 ரூபா, 599 ரூபா. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது 399 ரூபா, இது வேறு கடையில் கிடைக்கிறது 399 ரூபா. இதில் எது வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது கிட்ஸ் பெஸ்ட்டில் கிடைக்கும் 399 ரூபாய்க்கு. பாத பூஜை அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய அளவில் இப்போ பேசப்பட்டு வருது. அது என்னப்பா பாத பூஜை? எப்பா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாருக்கோ பாத பூஜை செஞ்சாராமே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நேராக சீமான் அவர்களிடமே கேள்வியை கேட்குறாங்க. சீமான் அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்லியிருப்பார்? பக்தியா பார்க்குறேன். அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போறவர். அவர் நான் பக்தியாக தான்ப்பா பார்க்குறேன். சனாதானத்தை ஒழிக்க வந்தவர். அவர் வீட்லேயே சனாதானம் இருக்குது, துர்காமா பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் எப்படிப்பா பாத பூஜை செய்யாமல் இருப்பார்? அதெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் அப்படி ஊருக்கு ஒரு உபதேசம், வீட்டுக்கு வேறொரு உபதேசம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை நடத்தக்கூடிய நபர்கள் அவங்கெல்லாம். எங்களுக்கு இந்த மாதிரி சமஸ்கிருத மந்திரம்லாம் இல்லை, அதனால் எங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு 4 பதிலை சொல்லிட்டு போயிட்டாருன்னு பார்த்துக்கோங்களேன். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம். என்ன பேசினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஆதவர்ஜுனா விசிகா விட்டுட்டு வெளியில் போயிட்டாராமே, அப்படின்னா என்ன இப்படின்னு சொல்கிற பல அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். பக்தி பரவசமா இல்லை அரசியலா இல்லை பயமா அப்படின்னு சொல்கிற கேள்விக்கு தான் சீமான் அவர்களுடைய பதில் இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த டைமில் இவங்க பதவி ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரம் பார்த்து இவங்கெல்லாம் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுடைய கேள்வி நியாயமானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஸோ சீமான் அவர்களுடைய இந்த கேள்வி கண்டிப்பாக டிஎம்கே காரங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கோம். அதுவும் வடிவேலால் டிஎம்கே ஒரு பக்கம் வீழ்ச்சி அடைந்தது. ஈவன் கருணாநிதி அவர்கள் இருந்தாலுமே அந்த எலெக்ஷனில் அவங்க தோற்று போனாங்க. காரணம் என்னென்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக வடிவேலு பேசின ஆபாசமான வார்த்தைகளும் தேவையில்லாத கருத்துக்களும் தான். அதை விட ஒஸ்ட்டாக இப்போ திமுகவினுடைய 3ஆம் தர பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல, இந்த சிவாஜி மாதிரியான ஆட்கள், அவங்க இப்போ ரொம்ப ஓவராக விஜய் அவர்களை, சீமான் அவர்களை எல்லாரையும் போட்டு திட்டு நீ திட்டுறது. ராவணன் அவர்கள் கூட திட்டிருந்தாருன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுருந்தோம் பாருங்கள். இது சீமான் அவர்களுக்கோ, விஜய் அவர்களுக்கோ, அண்ணாமலை அவர்களுக்கோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ டேமேஜ் ஏற்படுத்த போகிறது கிடையாது. மக்கள் மத்தியில் திமுகவுக்கு பெரிய டேமேஜை ஏற்படுத்தும். ஒரு தடவை அனுபவப்பட்டுட்டீங்க. அதுவும் வடிவேலு அவர்கள் எவ்வளோ பெரிய காமெடி ஆக்டர். அவர் பேசினதுக்கே மக்கள் அதை சிரித்து அந்த நேரத்தில் அப்படியே மறந்து, நாளடைவில் அது என்னவா மாறிடுச்சுன்னா திமுகவுக்கு மேலே ஏற்படக்கூடிய வெறுப்பாக மாறிடுச்சு. இப்போ அதே வெறுப்பை மக்களிடம் பரப்புகிறார்கள் உங்களுடைய 3ஆம் கட்ட பேச்சாளர்கள். தயவு செஞ்சு திமுகவினுடைய ஐடி விங் அவங்க பேசுகிறத ரொம்ப பெரிய அளவில் பில்டப் பண்ணிலாம் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக சொல்கிறேன், டேமேஜ் உங்களுக்கு தான். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்களேன். அவர் பேசுகிறத உங்கள் குரூப்பை சார்ந்த வேணால் கொஞ்சம் பேர் ரசிக்கிறாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய 90% மக்கள் வெறுக்கிறாங்க, டோட்டலாக வெறுக்கிறாங்கன்னா அது திமுக மேலேயே ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த சிவாஜி மாதிரியான ஆட்கள் என்னையும் நீங்கள் பேச விட்டு, அதுவும் மேடையில் பேச விட்டு, அவர் கெட்ட வார்த்தை பேசுறது பாரியா எங்காலும் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி ஃபயர் விட்டிங்கன்னா மக்கள் 2026 ஒரு ஃபயர் விடுவாங்க. அந்த ஃபயரை உங்களால் தாங்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா? உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல நீ நடிக்கிறானப்போ உங்க அப்பா காலுக்கு சோறு போட்டு காப்பாத்தினா அதுக்கு வக்கீல்ல நீ? புஷ்பாண்ணா ஃப்ளவர் நினச்சியாப்பா ஃபயர்ன்னு சொல்கிற மாதிரி 2026 தேர்தல் கொஞ்சம் ஃபயராக இருக்க போகுது. அதற்கான முன்னோட்டங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா அதே சீமான் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இல்லை, இந்த வேங்கை வயலை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே மனுஷன் டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆகி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஏங்க, வேங்கை வயல் அந்த கிராமத்தில் எத்தனை வீடுங்க இருக்கும்? ஒரு 400 வீடு. கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் எத்தனை வீடு இருக்கும்? ஒரு 400 வீடு. இந்த 400 வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரித்து வேங்கை வயலில் மலம் கலந்தது யார் அப்படின்னு சொல்கிற அதை நடத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் ஒரு அரசாங்கத்தால்? அது ஏன் செய்யலைன்னா, இந்த சாதிக்காரன் இந்த மலத்தை கலந்து விட்டான் அப்படின்னு சொல்லி யாராவது பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த சாதிக்காரங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு போயிடும். ஸோ இது சும்மா வாக்கரசியல் தானே தவிர மக்களுக்கான அரசியல் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த சாதிக்காரன் இந்த சாதிக்கு எதிராக மலம் கலந்து விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுபொருள் வந்துருச்சு. திமுக காரங்க அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
அது பெரிய அளவில் என்னவா மாறிடும், சாதி அளவிலான ஓட்டு வங்கி அப்படிங்கிறது சரிந்து விடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க செய்யலைங்கிறத ஆணித்தனமாக அடித்து சொல்கிறார் சீமான் அவர்கள். இதற்கு திமுகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இல்லை உண்மையிலேயே இந்த சாதி தான் வேங்கை வயலுடைய இந்த பிரச்சனைக்கு இன்றும் தீர்வு இல்லாமல் இருப்பதற்கான காரணமா அப்படிங்கிறது எல்லாமே காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்க போகுது. அடுத்ததா அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு தடபுடல் அஃபிஷியலேருந்து எல்லாமே சாப்பாடெல்லாம் ரெடியாக இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாங்க, சி வி சண்முகம் அவர்கள் பேசுகிறாங்க, வளர்மதி அக்கா பேசுனாங்க, எல்லாருமே பேசுனாங்க. எல்லார் பேச்சையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்டு வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை மக்கள் விரும்பும், அதிமுகவினுடைய தொண்டர்கள் விரும்பும், ஏன் நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு கூட்டணி அமையும். 2026 அதிமுக 234 தொகுதிகளிலும் மெஜாரிட்டியாக வெற்றி பெறும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த துளியும் அதில் நீங்கள் சந்தேகம் அடைந்துவிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை தலைவரே, போன முறையும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டார். இப்போ நான் இதை சொல்லிட்டேன், அதனால் உங்கள் மனசில் கொஞ்சம் பேர் இவர் போனாட்டே அப்படி தானே சொன்னார்லாம் உங்களுக்கு தாட் வரும். அந்த தேர்தல் வேற, இந்த தேர்தல் வேற. அது நாடாளுமன்ற தேர்தல், இது நமக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அதிமுகவினுடைய பலம் என்ன அப்படிங்கிறதை காண்பிக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்லி மனுஷன் கொஞ்சம் மாஸ் பண்ணார். அப்படி மாஸ் பண்ணும்போது அடுத்த ஒரு வார்த்தையும் சொன்னார், இதை நீங்கள் தான் பேசு பொருளாக மாற்றணும். கண்டிப்பாக அதிமுகவை சார்ந்தவங்க இதை பேசு பொருளாக மாற்றினா மட்டும்தான் அதிமுகவுக்கு ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது. ஏன்னா சி வி சண்முகம் அவர்கள் பேசும்போதே சொன்னாங்க, நாங்கள் எந்த மீடியாவுக்காகவும் இல்லை எந்த மீடியாவுக்கும் நாங்கள் அடிமையாக இருக்கணுமோ இல்லை மீடியானால தான் அதிமுக வளரணுமோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பத்திரிகை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, ஊடகத்தை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, 2 கோடி தொண்டர்களை நம்பி இருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. ஸோ அந்த தொண்டர்களுடைய உழைப்பு தான் அதிமுகவினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரியே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை பேசு பொருளாக மாற்றுங்க. அதிமுக என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்காங்க, திமுக எவ்வளவு கொடுமைகளை செஞ்சுட்டு இருக்காங்க, திமுகவினுடைய கொடுமையான ஆட்சி என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் புரிய வைங்க. அப்படி புரிய வச்சா மட்டும்தான் நமக்கான வெற்றி அப்படிங்கிறத நம்மளால் பதிவு செய்ய முடியும். ஸோ இதற்கு நான் மட்டும் உழைத்தால் போதாது, நான் இரவு பகலாக உழைக்கப் போகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் இரவு பகலாக உழைக்கப் போகிறேன், எனக்கு நீங்களும் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அடுத்ததாக இன்னொரு சினிமா டைலாக் விட்டுருக்காரு, போன முறை ஆட்சி வேற, இந்த முறை ஆட்சி வேற மாதிரி இருக்க போகுது, வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி குட் பேட் அக்லியில் அஜித் அவர்களுடைய அடுத்த அவதாரம் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவதாரம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வருவது என்னன்னா, போன முறை ஆட்சியில் கொஞ்சம் அதிருப்தி இருந்தது என்னவோ உண்மைதான், ஆனால் இனி அந்த மாதிரி தவறு நடக்காதுப்பா, இந்த முறை ஆட்சி வேறு லெவலில் இருக்கும், அதுக்கான மக்கள் எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். ஸோ நாம் அது மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், நகர செயலாளர்களாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உழைத்தால்தான் இதை நம்மளால் சாத்தியப்படுத்த முடியும், எல்லாரும் சேர்ந்து உழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக வர்ற ஜனவரியிலிருந்து 234 தொகுதிகளிலும் நான் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். வாரேவா, நல்ல ஒரு அரசியல் மாற்றம். இந்த அரசியல் மாற்றம் கண்டிப்பாக எதிர்கட்சியாக இல்லை எதிரில் இருக்கக்கூடிய கட்சிக்கு திமுகவுக்கு பெரிய அளவில் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அதிமுகவினுடைய ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி கூட ஏடிஎம்கேனுடைய ஓட் பேங்கிங், பிஜேபியினுடைய ஓட் பேங்கிங்கை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாங்க. பிஜேபி சொல்கிறாங்க, நாங்கள் ஓட்டு விகிதத்தில் வளர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாது. பிஜேபியினுடைய கூட்டணி இந்த 18% வாங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் 0.5% குறைவாகத்தான் வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் நடந்த அந்த தொகுதிகள், அந்த தேர்தலில் கூட 5.5% தான் அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு பிஜேபி வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது, ஏடிஎம்கே தேய்ந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அடுத்த கட்ட ஆட்சி நம்முடைய ஆட்சி தான், கழக ஆட்சி தான். நம்ம என்ன செய்யலாம், வீர நடை போடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூடியிருந்த தொண்டர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய ஒரு தீனியை போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் அப்படிங்கிறது ஒன்றுக்கு 2 முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை பேஸ் பண்ணி அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது தெரியல. பட் பிரம்மாண்ட கூட்டணி அமைந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போவே அங்கே சலசலப்பு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த முறை நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு 3 முனை போட்டி, மும்முனை போட்டிலாம் கிடையாது. இது 4-5 முனை போட்டியாக மாறிடுச்சு. ஒரு இடத்துல திமுக, இன்னொரு இடத்துல அதிமுக, அடுத்ததாக பாஜக, அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி, அடுத்ததாக தாவேகா, இப்படின்னு சொல்லி 5 பேருடைய ஒரு களமாக மாறி இருக்கிறது 2026 தேர்தல் களம். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. ஓட்டை பிரிக்கிறதுக்காகத்தான் கமலஹாசன் அவர்கள் கட்சியை தொடங்கினார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கமலஹாசன் அவர்கள் மீது எல்லாருமே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓட்டு பிரிதல் தான் திமுக வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அதன் பிறகு கமலஹாசன் இப்போது திமுகவில் ஐக்கியமாயிருக்கார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச உண்மைதான்.
இதே மாதிரி ஓட்டுகள் பிரிவதற்கான, ஏன்னா 5 முனை போட்டி பார்த்தீங்களா, ஓட்டுகள் நிறைய விதத்தில் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பிரிந்தது என்றால் குறைவான ஓட்டுகளை வாங்கி நல்ல ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த கூட்டணி வெற்றி பெற்றதாக மாறிவிடும். இதுதான் 2026 தேர்தலினுடைய ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம். இந்த சூட்சமத்தை யார் அழகாக கையாளுறாங்களோ, யார் நல்ல கூட்டணி வைக்கிறாங்களோ, அந்த கூட்டணியில் எவ்வளோ வாக்குகள் வரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்து 2026க்கான எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. நாம் நினைக்கிற மாதிரி திமுக ஜெயிக்கும், அதிமுக தோக்கும், அதிமுக ஜெயிக்கும், திமுக தோக்கும், இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் மக்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க, இன்னும் 1 வருடம் இருக்குது, சாலிடாக இன்னும் 1 வருடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 வருடத்தில் அரசியல் மாற்றங்கள் என்னெல்லாம் நிகழப்போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. சொல்லப்போனால் திமுகவுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் வந்தாலே கொஞ்சமாக பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகவே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக சென்னை மக்கள் மட்டும்தான் திமுக மேலே கோபமாக இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மக்கள் எல்லாருமே இந்த மழை வெள்ளம் காரணமாக, அதுவும் கரூர், திருவண்ணாமலைக்கெலாம் 2000 ரூபாய் தான் கொடுக்குறீங்களா, இங்கே என்ன பிச்சையாங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்களே கேட்டது எல்லாமே திமுகவுக்கு பெரிய ஒரு நெகட்டிவ் மார்க்கு தான். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதே கேள்வியை கேட்டிருந்தார். வட மாநிலத்துக்கு நீங்கள் ஏன் இவ்வளோண்டு 2000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க, அதே இது சென்னை தென் மாநிலங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறீங்களே, வட மாநிலத்தவர்கள் என்ன இழிச்சவன்களா அப்படின்னு சொல்லி அவரும் அதை காட்டமாகவே கேட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் போதும், அதே மாதிரி ஆசிரியர்களுடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம், அங்கே சென்னையில் வந்து நிறைய இடத்துல வேளச்சேரி மக்கள் எல்லாம் அங்கே பாடுபட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் கூடுதலாக திமுகக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நெகட்டிவ் இம்பேக்டை திமுக கேரி ஃபார்வர்டு செஞ்சு அதை பாசிட்டிவ் இம்பேக்டாக மாற்றி அதை மறுபடியும் அவங்களுடைய வாக்குகளாக மாற்ற வேண்டும். ஒரு ஹியூஜ் வேலை திமுகவுக்கும் திமுகவினுடைய ஐடி விங்குக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹியூஜ் வேலையை யார் சுலபமாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா எதிர்க்கட்சிகள் தான். ஏன்னா எதிர்க்கட்சி சாலிடாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா திமுகக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்டாக இருக்கும். பட் இப்போ எதிர்க்கட்சிகள் விழித்து கொண்டார்களா, இல்லை இந்த பொதுக்குழுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. எதுக்கு எடுத்தாலும் எங்களுடைய ஐடி விங்கை சார்ந்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க, தெம்பு திராணி இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் ஓடி ஒளியிறீங்க, ஏன் எங்களை பார்த்தா பயமாக இருக்கா, நடுங்கிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு வார்த்தை. 4 நாட்கள் தாங்க சட்டமன்றம் நடந்துச்சு. அப்போ நான் பேசினதை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் நடுங்கி விட்டார். அந்த ஒரு நாள் பேசினதை டெலிகாஸ்ட் பண்ணதுக்கே ஸ்டாலின் அவர்களுக்கு இவ்வளவு நடுக்கம் வந்துருச்சுன்னா 4 நாட்களும் இல்லாட்டி ஒட்டுமொத்தமான சட்டமன்ற கூட்டத்தொடர்களையும் சேர்த்து இவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா திமுகங்கிற ஒரு கட்சியே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஒரே போர்டா போட்டுட்டாரு. இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய தலைவர் நான் பேசுகிற பொழுது கட் பண்ணிடுவாங்க, லிங்கை எடுத்துட்டு அப்புறம் நாம கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்வார். அது எப்படி மக்களுக்கு போய் புரியும்? எங்க நடுமண்டையில் இப்படி ஆணி அரைஞ்சு பார்த்துருக்கேன், இவ்வளோ பெரிய ஆப்படிச்சு இப்போ தாயா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி திமுகவினுடைய அந்த சட்டமன்ற அந்த ஒரு பேச்சு. ஏன்னா நான் பேசும்போது அதை லைவை கட் பண்ணிடுறாங்க, அந்த அளவுக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னது மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறும். ஆனால் மக்கள் மத்தியில் இதை எப்படி பேசு பொருளாக மாற்றுவார்கள்? அதிமுகவினுடைய ஐடி விங்கால தான் இது முடியும். மீடியா சப்போர்ட், மீடியா கொஞ்சமாக இப்போ அந்த சைடு சாஞ்சிட்டு தான் இருக்காங்க. மீடியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நெறியாளர்கள், நிருபர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஆளும் கட்சிக்கு சார்புடையவர்களாக இருக்காங்க. அது கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது. எப்போவுமே அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இந்த முறை திமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னா திமுக ஆதரவான மீடியாக்கள் அதிகமாக பேசப்படும். அதிமுக ஆட்சியில் அதிமுகவினுடைய ஆதரவான ஊடகங்கள் அப்படிங்கிறது அதிகமாக பேசப்படும். ஸோ இந்த முறை இந்த ஆதவர்ஜுன் அவர்களை கார்னர் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை பத்திரிகையாளர்கள் வாட்டர் கேன் போட வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப செட்டப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த செட்டப்பை மக்களும் இப்போது புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. எங்கேயாவது ஒரு டிவி டிபேட் ஷோ இருக்குன்னா அங்கே வந்து விருந்தினர்களை பார்க்கிறார்கள். விருந்தினர்களில் யார் யார் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி வேஷம் போட்டிருக்காங்க, இவன் அவங்க கட்சியில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜாதகமே வெளியில் வந்துடுது. இவர் உதயநிதியினுடைய உதயநாளுக்கு பங்கு எடுத்தவர் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜாதகத்தை போட்டுடுறாங்க. இவர் அந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜாதகத்தை போட்டுறாங்க. இப்போ எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக மாறிடுச்சு. அதே மாதிரி அரசியல்வாதிகளும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்தாங்கன்னா அடுத்த அரசியல் காலத்தில் அவங்களால வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் மக்கள் பிரதிபலிப்பார்களா, இல்லை மக்கள் முன்னாடி அதிமுகவை சார்ந்தவர்கள் கொண்டு செல்வார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். டங்ஸ்டன் விவகாரத்தை தான் இவர் சுட்டி காண்பித்தார். டங்ஸ்டன் விவகாரத்தை பற்றி நான் பேச ஆரம்பித்த உடனே இவர் ஆடி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
உண்மையிலேயே டங்ஸ்டன் விவகாரம் அப்படிங்கிறது திமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த 10 மாதம் அமைதியாக இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பேர், அந்த ஒரு சொல் இருக்குது பார்த்தீங்களா, அது மக்கள் மத்தியில் இப்போ பெருசாக பேசப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் நடிக்கிறீங்களா திமுக அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்களும் கேட்குறாங்க, இந்த பக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்குறாங்க, சீமான் அவர்களுடைய கேள்விகளும் அதை நோக்கி இருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்து திமுக அந்த நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த ப்ரெஷரை எகைன் அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். அடுத்ததாக விஞ்ஞான ஊழலை பற்றி பேசுகிறார். 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா 1 கோடி பாட்டில் இங்கே தமிழ்நாட்டில் விற்பனை ஆகிறது அப்படின்னா 10 கோடி ரூபாய். அதே மாதிரி பார்க்க போனால் சுமார் 36,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ 10 ரூபாய் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 3,600 கோடி ரூபாய். இந்த 3,600 கோடி ரூபாய் திமுகவில் இருக்கக்கூடிய பலருக்கும் விநியோகம் செய்யப்படுகிறது. ஸோ இந்த 3,600 கோடி ரூபாயை விஞ்ஞான ஊழலாக செய்து வருகிறது திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கு மேல டாஸ்மாக் கடை பாட்டிலுக்கு 10 ரூபாய் விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கத்துக்கு இதுவே சான்று. பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் இந்த மதுபானத்திலிருந்து மட்டும், மதுபான கடையிலிருந்து மட்டும் திமுகவுக்கு சென்று, திமுக அரசாங்கம் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அடுத்ததா ரொம்ப ஹாட்டா ஓடிட்டு இருக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து நான் விலகுகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பு தான். அது அறிவிப்பா கிடையாது, எச்சரிக்கையாகவும் அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றியான ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் அங்கே அவர் கொடுத்து வச்சிருக்காரு. அடுத்ததாக அவர் விஜய் கட்சிக்கு தான் போவாரா, தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஆதவ அர்ஜுனாவை 2 விதமாக பார்க்குறாங்க. ஒன்று, அவர் வந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னும், இல்லை இவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருக்கலாம். திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்டத்தில் திமுகவில் இணையாமல் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களுடன் போய் கூட்டணி சேர்ந்தார். அதன் பிறகு திருமாவளவன் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நாங்கள் திமுக எங்களுக்கு இடம் தரலை, அதனால் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் விஜயகாந்த் அவர்களுடன் அந்த கூட்டணிக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். ஸோ விஜயகாந்த் அவர்களை ஒட்டுமொத்தமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து அந்த மக்கள் நல கூட்டணி அப்படியே தள்ளி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். அதன் பிறகு இந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கலண்டு மறுபடியும் திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி ஐக்கியமாயிட்டாங்க. அப்போ இதே ஒரு நிலைப்பாட்டுடன் தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருகிறாரா அப்படிங்கிற கேள்வியை தாவேகாவினுடைய தொண்டர்கள் கேட்டு வருகிறார்கள். பட் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அந்த அறிவிப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பாருங்களேன். விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக தொடர்பாக நான் எழுதக்கூடிய கடிதம். என்றும் மதிக்கும் என் அன்பு தலைவருக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வியூக வகுப்பாளராக பணியாற்ற தொடங்கி கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்தேன். தங்களுடைய சீரிய எண்ணத்தின் பால் எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தீர்கள். அந்த பொறுப்புகளோடு கடந்த 2 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் கட்சி பணியாற்றினேன். சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் சாதிய கட்டமைப்புகள், அதன் அடித்தளம், தொடர்ந்து நீளும் அதன் அதிகார கரங்கள், பாதிக்கப்படும் மக்களின் துயர்கள் ஆகியவற்றை நான் ஆற்றிய களப்பணிகளில் உணர்ந்தேன். அதற்கு எதிரான செயல் திட்டங்களை கொள்கை ரீதியாக வகுத்து என்னை செயற்பட வைத்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் எப்படி வந்தார், என்ன செஞ்சார், என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். எளிய மக்கள், குறிப்பாக சாதி ஆதிக்கத்தினால் காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் நான் என்னை நமது கட்சியில் இணைத்து கொண்டேன். விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைகளும் நிலைப்பாடுகளிலும் எனக்கு எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை. குறிப்பாக கட்சியின் வளர்ச்சி என்ற ஒற்றை காரணியை தாண்டி எனக்கு வேறு எந்த செயல் திட்டங்களும் இந்த நிமிடம் வரை இல்லை என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனக்குள் எழுந்த சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் என்னிடம் இருந்து வெளிப்படும் கருத்துக்கள் விவாத பொருளாக மாறுகிறது. ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை நான் விரும்பவில்லை. நான் பாட்டுக்கு ஏதாவது ஓப்பனாக சொல்லிடுறேன், அது பெரிய பிரச்சனையாக மாறுது, அது நம்ம 2 பேருக்குமான அந்த உறவை விரிசல் ஏற்படுத்துகிறது, இதற்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிறாரு. ஏற்கனவே கட்சியிலிருந்து என்னை 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது போன்ற வீணான விவாதங்களுக்கு வழிவகுக்கக்கூடாது என்று எண்ணுகிறேன். கடைசியாக 2 சேனலுக்கு அவர் டிவி விவாத நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டார், நேர்காணலில். அப்படி நேர்காணலில் இவருக்கு எதிரான நிறைய கருத்துக்களை அங்கே இருக்கக்கூடிய நெறியாளர்கள் வைத்தாங்க. ஏன்னா பொதுவாக அந்த நெறியாளர்கள், அதில் குறிப்பிட்ட ஒரு நெறியாளர் அந்த சைடு இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்படிப்பட்ட நெறியாளர் கேள்விகளும் மறுபடியும் விசிகாக்கு எதிரான ஒரு கருத்தை தான் ஆதவ அர்ஜுனா முன்வைக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லும் பரவலாக பேசப்பட்டது. அதை தான் இவர் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். இனி வரும் காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியதைப் போல அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்கிற அடிப்படையில் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு மத பெரும்பான்மைவாதம், பெண்ணடிமைத்தனம், மக்களை வஞ்சிக்கும் ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியல் போராட்டங்களில் தங்களுடன் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன். எனவே என்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து முழுமையாக என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று முடிவெடுத்துள்ளேன்.
அரசியல் களத்தில் என்னை பயன்பட வைத்த, நேரடியாக களமாட செய்த தங்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்களுக்கும் எனது நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியிலிருந்து வெளியேறும் இந்த கனமான முடிவை கனத்த இதயத்துடன் காலத்தின் சூழ்நிலை கருதி எடுத்துள்ளேன். இனி வரும் காலங்களில் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி என்ற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும். வாய்மையே வெல்லும் ஆதவர்ஜுனா. ஸோ இந்த லெட்டர்லேருந்து ஒரு விஷயம் புரியுது. விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வேண்டாம், அதனால் நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒதுங்கியிருக்காரே தவிர, அவர் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போவேனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. மோரோவர் உங்களுடைய ஆசையுடன் தான் என்னுடைய அடுத்த அரசியல் பயணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால, ஒருவேளை விசிகாவினுடைய கூட்டணியை பற்றியும் விசிகாவுக்கு பின்னாடி இருந்து அவர் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலம் நமக்கு பதிலாக தரும். அப்போ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ இந்த 2024 முடிவடைய போகுது. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு உடன் டாய்ஸ், பசில்ஸ், இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான ரிமோட் ஆக்சசரிஸ் எதுனாலும் கிட்ஸ் பெஸ்டில் வந்து பாருங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அறிமுகம் செஞ்சுருக்கோம். இந்த 15 நோட்ஸ் சைலஃபோன் 399 ரூபாய்க்கு வேற எங்கேயும் கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி இங்கே வாங்கிக்கோங்க. இது ஸ்க்ரூ கார் 10 வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த 2 ப்ராடக்ட்டும் வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.